வணக்கம். உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்றைக்கி நம்ம லஞ்சுக்கு பாகற்காய் குழம்பு தான் வைக்க போகிறோம். பாகற்காய் நான் அரை கிலோ பாகற்காயை இது மாதிரி கட் பண்ணிவிட்டு விதையை எடுத்துட்டு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்து அலசி எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, அதாவது ஒரு 50 ml கடலெண்ணெய் விட்டு அதை சூடானதும் இதை போட்டு வறுத்துக்கிட்டு இருக்கேன். பாகற்காய் 3 வகைப்படும். அதில் முதல் வகை இதுதான். நல்ல கருச கலரில் நல்ல பச்சை நிறமாக இருக்கும். இதில் கசப்புத்தன்மை அதிகம் இருக்கும். மருத்துவ குணமும் இதில் தான் அதிகம் இருக்கும். ரெண்டாவது பாவக்காய் வெள்ளை நிறமாக இருக்கும். அது கசப்புத்தன்மை அதில் அதிகம் இருக்காது. மூணாவதாக நரி பாவக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் கொடியாக தான் போகும். செடி அது 2 இன்ச்சு நீளத்தில் தான் இருக்கும். அதுக்கு மேலே பெருசாக வராது. நல்லா குண்டாக இருக்கும். கருச கலரில் தான் இருக்கும். அது குழம்பு வைக்க முடியாது. இதே மாதிரி நைஸாக கட் பண்ணிவிட்டு சால்ட்டும் மிளகாத்தூளும் சேர்த்து எண்ணெயில் போட்டு வறுத்து சும்மா கூட சாப்பிடலாம். முறுக்கு மாதிரி நல்லா மொறுன்னு இருக்கும். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அந்த நரி பாகக்காயை சாதத்துக்கு, தயிர் சாதம், கஞ்சி சாதம், ரச சாதம், குழம்பு சாதத்துக்கு கூட சைடிஷ்காக வச்சுக்கலாம், சாப்பிடலாம். இந்த கசப்பு பாகக்காயை சாப்பிட்றதால வயிற்றில் உள்ள பூச்சியெல்லாம் செத்து போயிடும். கீரைப்பூச்சி அப்படிங்கிறது சின்ன குழந்தைங்கள்ல பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இருக்கும். இதை சொல்கிறதுக்கு வெட்கப்பட வேண்டியது கிடையாது. இது எல்லாருக்கும் உள்ளது தான். இதுக்கு டாக்டர்ஸ் 6 மாதத்துக்கு ஒரு தடவை குழந்தைங்களுக்கு மருந்தாகவும் பெரியவங்களுக்கு மாத்திரையாகவும் கொடுப்பாங்க. இந்த வயிற்றில் பூச்சி இருக்கிறதுனால வயிற்றில் வலி இருக்கும். அது குட்டி குட்டி பூச்சியாலும் இருக்கும். இது மோஷன் போகும்போது மோஷனோட வெளியில் வரும். கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா யூரின் போகிற அந்த உறுப்பில் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி முணுமுணுன்னு இலையிறது மாதிரி இருக்கும். முணுமுணுன்னு கடிக்கும். இதுக்கு தான் 6 மாதத்துக்கு ஒரு தடவை மருந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அந்த மருந்தை அதிகம் அடிக்கடி சாப்பிடக்கூடாது. டாக்டர்ஸே சொல்லுவாங்க அடிக்கடி சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு. அதனால் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாகற்காய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி என்னோடய குழந்தைக்கும் அது மாதிரி இருந்தது. கீரைப்பூச்சி நிறையா இருந்துச்சு. ஒரே தடவையில் மருந்தில் இந்த ஒரு வாட்டி சரியாக போக மாட்டேன்ட்டு உடனே டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, பாகற்காய் சாப்பிடுவாங்களா, பாகற்காய் குழம்பு வச்சு கொடுங்க, அதில் சரியாக போகும், இந்த மருந்து அடிக்கடி கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. உடனே நான் பாகற்காய் குழம்பு வச்சு இதுக்காகவே உடனே பாகற்காய் வாங்கிட்டு பாகற்காய் குழம்பு வச்சு கொடுத்தேன். ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரே நாளையில் அந்த மோஷனில் வர்ற பூச்சியவே காணும். அது செத்து போச்சு. குழந்தைங்க நல்லா தூங்குனுச்சு. கீரைப்பூச்சி கடிக்கலை. கீரைப்பூச்சி கடிக்கலைன்னு என்கிட்ட எதுவுமே சொல்லலை. பெரியவங்களுக்கும் இது இருக்கும். பெரியவங்களும் சாப்பிடலாம். இந்த பூச்சியை சாகடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அடிக்கடி எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாருமே, குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி, பாகற்காய் குழம்பு வச்சு அடிக்கடி சாப்பிடுவோம். அதனால் கீரைப்பூச்சி தொந்தரவு இல்லாமல் இருக்குது. வயிறு வலி அப்படின்னு வந்துச்சுன்னா, வயிற்றில் புண் ஏற்பட்டால் அந்த வயிறு வலி வரும். வயிறு வேக்காலம் இருந்தால் புண்ணு ஏற்பட்டால் அந்த வயிறு வலி வருமே தவிர இந்த கீரைப்பூச்சி இல்லை. அதை அடிக்கடி இது மாதிரி சாப்பிட்டு சாகடிச்சிடுவோம். நீங்களும் எல்லாரும் இதே மாதிரி அடிக்கடி உணவில் பாகற்காயை சேர்த்துக்காங்க. ஓகே, பாகற்காய் நல்லா வெந்துருச்சு. இனிமேல் இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஓகே, வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. அதுக்கு அடுத்தது அதே சட்டியில் கொஞ்சம் தண்ணி விட்டு கழுவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு புளிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஓகே, எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நாம் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நைஸாக கட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம்.
வெங்காயம் நல்லா வதங்கி வர ஆரம்பிச்சிட்டு இப்போ இதில் வந்து நான் ஒரு முழு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இதை அப்படியே போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கலாம். அடுத்ததாக 2 பெரிய தக்காளி நைஸாக கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இதையும் இது கூட போடலாம். ஓகே, தக்காளி நல்லா வெந்துருச்சு. அடுத்தது நம்ம வறுத்து வச்ச பாவக்காய் இதில் போட்டு 2 பரட்டி பரட்டிக்கலாம். இதில் 2 ஸ்பூன் மிளகாத்தூளும் 4 ஸ்பூன் மல்லித்தூளும் போட்டிருக்கேன். இப்போ இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். கறிக்கிடாமல் சிம்மில் வச்சு அப்படி தான் வதக்கணும். ஓகே, நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நான் வந்து இதுக்கு ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து ஊற வச்சுருந்தேன். இப்போ இதை நல்லா கரைச்சி அப்படி இதோட ஊற்றிக்கலாம். ஓகே, புளியை கரைச்சி ஊற்றி விட்டாச்சு. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கட்டி இல்லாமல். இது கூட ஒரு ரோட்டா தண்ணியாகவும் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கலாம். இது கூட இதை நல்லா இனிமேல் கொதிக்கட்டும். ஓகே, குழம்பு ரெடி ஆயிடுச்சு.